ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு கணவன் மனைவி உறவில் போட்டி இருக்கக்கூடாது. இந்த உலகத்திலே ஒரு கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு உன்னதமான உறவுங்க. இந்த உறவை விவரிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. இதில் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறது எனக்கு தெரியாது. என்னோட அனுபவத்தில் நான் வளர்ந்த விதங்களில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நீயா நானாங்கிற போட்டி இருக்கவே கூடாதுங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் சின்ன பின்னமா போயிடும். இது என்ன சொல்லணும் அப்படின்னா, நமக்குலாம் எவ்வளவோ பிரச்சனைகள் வரலாம், அளவுக்கு அதிகமான பிரச்சனை வரலாம். ஆனால் நம்ம அதை எல்லாமே கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக சமாளிக்க முடியும். அப்படி இல்லாமல் நீ தான் பெரியவன் நான் தான் பெரியவன் ஒரு போட்டி அங்கே உருவாச்சு அப்படின்னா அங்கே நம்மளுடைய நிம்மதி எல்லாமே இழந்துடும். இது எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு புயல் வந்துச்சு பாருங்க, கஜா புயல். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு கோபங்கள் ஒரு வார்த்தைகள் வேகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த கஜா புயல் வந்த மாதிரி நம்ம குடும்பத்தை அப்படியே அழிச்சிட்டு போயிருங்க. ஆனால் அந்த புயலையே இந்த கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் அந்த புயலை தடுத்து ஒரு இனிமையான காற்றை நமக்கு கொடுக்க முடியுங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் எவ்வளோதான் சண்டை வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தோம் அப்படின்னா. ஆனால் அந்த குடும்பம் என்னும் ஒரு தோட்டத்தில் தென்றலாக வீசிச்சுன்னா அது பூஞ்சோலை மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே புயலாக அடிச்சிச்சுன்னா நம்ம குடும்பம் காணாமல் போயிடும். நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும். ஏன்னா நம்ம சந்தோஷம் மட்டும்தான் தேவைன்னு நினச்சோம்னா கண்டிப்பாக தென்றல் காற்றை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். இதில் ஒரு 2 பேரும் போட்டிக்கு போட்டி பேசிக்கொண்டே இருந்தால் அந்த இடத்துல முடிவு எப்படி கிடைக்கும்? முடிவு வராது. அந்த புயல் மாதிரி வந்துட்டு போயிடும். அந்த ஒரே அடியாக சாய்ச்சிட்டு போயிடும் அப்படியே நம்ம எல்லாரையும். நம்ம கோபத்தில் பேசையில் ஒரு சில வார்த்தைகளை வேகமாக வரும். அந்த பதிலுக்கு பதில் பேசணும் அப்படின்னாலே அங்கே வீண் வாதங்கள், வீண் வம்புகள், வீண் பிரச்சனைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சந்தோஷமே இல்லாமல் போயிடும். ஆனால் கணவன் மனைவி இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்கான பில்லர் சொல்லியே வராதுங்க. இதில் ஒருவர் பேசும்போது இன்னொருவர் அமைதியாக குறுக்க பேசக்கூடாது. ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அவங்க முழுசாக பேசுகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னாலே அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வராது. உதாரணத்துக்கு ஒருவர் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதில் 10 வார்த்தை ஆப்போசிட்டில் உள்ள கணவன் மனைவியையோ இல்லை மனைவி கணவனையோ ஒரு வார்த்தை பேசும்பொழுது அதில் எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் முடிவு வராது. முடிவுக்கு பதிலாக என்ன வரும்? புயல் தான் வரும். புயல் வந்தால் என்ன ஆகும்? எல்லாம் காணாமல் போயிடும். அதுபோலத்தான் நமது குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் நல்லா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளை ஒரு கோபத்தில் வார்த்தையில் பேசிட்டாங்க அப்படின்னா அதை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த சம்பவத்தை மறந்து
அவரை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி நம்ம ஈடுபடணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும் அப்படின்னா எதெல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம் நம்ம செஞ்சால் மட்டும்தான் நமது குடும்பமும் ஒரு சோலைவனமாக, ஒரு பூங்காவனமாக, ஒரு தென்றல் காத்தோட அந்த வீட்டில் வசிக்கலாங்க. இல்லை என் மேலே தப்பு இல்லை, ஓ மேலே தான் தப்பு, இல்லை என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு எதிரி முதிரமாக பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? திரும்பி மேற்கொண்டு இன்னும் ஒரு பிள்ளையார் சொல்லி ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும். வீணாக குறை சொல்கிறத விட்டுட்டு அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்து குடும்ப சந்தோஷத்துக்காண்டி ஒரு சிலதில் விட்டு கொடுக்கறது நம்ம தப்பே இல்லைங்க. இன்னும் ஒருபடி மேலே போனால் எதிர்பாராத விதமாக எல்லாரும் பேசுகிறாங்க. கோபம் வரத்தான் செய்யும் எல்லாருக்குமே. அதாவது ஒரு வீடுன்னு இருந்தால் கண்டிப்பாக வாசப்படி இருக்கும், ஒரு குடும்பம்னு இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்காக அந்த பிரச்சனையே நம்ம வாழ்க்கையாக போச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அந்த புயல் மாதிரி வந்துட்டு காணாமல் போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தவங்க பேசுகிறாங்களா, பேசிட்டு அவங்க பேசுகிற வரைக்கும் பேசட்டும். நம்ம அமைதியாக பொறுமையாக கேட்டுக்கிறது தப்பே இல்லை. அதை தாண்டி நம்மளால் பொறுமையாக இருக்க முடியல அப்படின்னா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடணும், இல்லை அடுத்த ரூமுக்கு போயிடணும், இல்லை 1 2 3 10ன்னு சொல்லி ஒரு 20 வரைக்கும் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நேரம் கொஞ்சம் நம்ம அமைதியாக சாந்தமாயிடலாம். அந்த கோபங்களே வராது, நம்ம வார்த்தைகள் விட மாட்டோம். அவர் பேசிட்டு அந்த ஒரு பாயிண்டோட விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா பேசட்டும். இதில் ஒன்றும் எழுத்து பேசுறதுனால என்ன வந்துட போகுது? நம்மக்கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் நாளைக்கு இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம இந்த காலத்தில் ஒரு கணவன் மனைவி உறவு நீடிக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து ஒரு சந்தோஷமாக போனோம் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு சோலைவனம் போல் தென்றல் காத்தோட வாழலாங்கிறது தான் இந்த வீடியோட கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.